ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருங்க. இந்த வீடியோ போன வெள்ளிக்கிழமை எடுத்தது. இந்த வீடியோ ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால நான் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு சிஸ்டர் சமயபுரம் மாரியம்மனை வச்சு வழிபடுவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. சிஸ்டர், பெரிய அளவுக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னாலும் என்னோட அனுபவத்தை வச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ ஆடி மாதம்னா கம்பல்சரியாக சில குடும்பங்கள்லாம் கூழ் வார்ப்பாங்க. அதாவது கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எந்த பழக்கமும் கிடையாது. யாரும் சொல்லாமல் இந்த சாமியை கும்பிடுங்க இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லாமல் எனக்கா மனசில் தோணி நான் அம்மாவை வந்து மனசார ஏற்றுக்கிட்டேன். நான் அம்மாவை ஏற்றுக்கல, அவள் என்னைய குழந்தையாக ஏற்றுட்ருக்கா. ஏன்னா என்ன மாதிரியான ஒரு ஆளெல்லாம் பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இன்னமும் என்னைய கருணை உள்ளத்தோடு வந்து வச்சுருக்கா அப்படின்னா அவங்களோட அன்பு அவ்வளோ பெருசு. சிஸ்டர், இப்போ வந்து பாரம்பரியமாக எடுத்து செய்கிற பழக்கம் இல்லாதவங்க அம்மாவை வந்து இஷ்ட தெய்வமாக எடுத்து வணங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து வணங்குங்க. அப்படி வணங்குறப்ப வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து விரதமாக எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து முதல்ல கணவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும், வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட வாங்கணும். ஏன்னா நாள்லேருந்தே, அதாவது நைட்டே எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் விடிய காத்தாலேயே பூஜை தொடங்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருடைய பர்மிஷனும் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பூஜை பண்ணுறப்ப நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சில ஆண்கள்லாம் வந்து பெண்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறதும் இவங்க வந்து மன அழுத்தத்தோடு பூஜை பண்ணுறதுங்கிறது ஆகாத விஷயம். அதனால் விரதம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி பர்மிஷன் வாங்கிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி அம்மாவோட திருவுருவப்படத்தை வாங்கிக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஆவணி, தை அந்த மாதிரியான மாதங்கள், சுபமுகூர்த்த மாதங்கள் இருக்கு இல்லையா, அப்போ போய் சமயபுரம் மாரியம்மன் கோயிலையே போய் ஒரு திருவுருவப்படம் வாங்கிக்கோங்க. முடிஞ்சதுன்னா ஐயர்கிட்ட சொல்லி உள்ளே கொண்டு போயிட்டு அந்த படத்தை வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நம்ம நல்ல நேரம் வச்சு கொடுத்தா சந்தோஷம். இல்லைன்னா அம்மா உன்னைய நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ என் வீட்டுக்கு வான்னு கூட்டிகிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி அழகாக மனம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பொட்டு வச்சா கூட போதும். நான் அன்போட மிகுதியால் என்னோட கை கால் எல்லாத்துக்கும் வைப்பேன். எனக்கு அதில் அவ்வளோ ஒரு ஆனந்தம். இப்போ திருவுருவ படம் தான் வைக்கணுமா, திருவுருவ சிலை வைக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அது அவரவர்களோட மனநிலையை பொறுத்து, மன தைரியத்தை பொறுத்து. ஏன்னா இன்னமும் எனக்கு வந்து சிலை வழிபாடுங்கிறது பெரிய லெவலில் எடுத்து பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது. கண்டிப்பாக அதுவும் அந்த பயமும் ஒரு நாள் தெளியும். அம்மாவோட திருவுருவம் எனக்கு வந்து அழகாக நல்ல ஒரு திருத்தமாக கிடச்சிது அப்படின்னா என் வீட்டுக்கு அம்மா எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வருவாங்க. நான் கண்டிப்பாக அவங்கள ஆராதிப்பேன். அப்பயும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்றும் தோணலை, இல்லை நான் வந்து சிலை வச்சு வழிபடுறேன் அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. ஆனால் அதை வந்து நம்ம நித்தியப்படி டெய்லியுமே நம்ம வந்து விளக்கேற்ற போகிறோமா, இல்லை செவ்வாய் வெள்ளி தான் வச்சு நம்ம விளக்கேற்றி அவங்களுக்கு வந்து எல்லாம் செய்ய போகிறோமா அப்படிங்கிறத நாம் முதல் தடவை அவங்கள வச்சு சாமி கும்பிட்றப்பயே நாம் வந்து உறுதிப்படுத்திக்கணும். நான் விரதம் இருக்க ஆரம்பித்தப்பெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் வந்து எல்லா விசேஷமாக செய்வேன். இப்போ தான் நம்மளோட பிரச்சனைகள் அதிகமாக திடுதிப்புன்னு அவங்கள்ட்ட நிறைய அப்ளிகேஷன் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க. என்னை கேட்டால் தினமும் காலையில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். அப்போ டெய்லி என்ன சமைச்சு சாமி கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்போ வெள்ளிக்கிழமை விரதம் எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு மட்டும் நல்லா சூப்பராக சுத்தமாக சாதம், சாம்பார், பொரியல் அந்த மாதிரி உங்களால் என்னென்ன முடியுமோ அதை செஞ்சு இலை போட்டு வெத்தலை பாக்கோடு வந்து சாமி கும்பிடுங்க. மற்ற நாட்களில் கல்கண்டு மட்டும் வச்சா போதும், இல்லை வாழைப்பழம் வச்சா போதும். மற்ற நாட்கள்லேயும் வெத்தலை பாக்கு வைக்கணும்னா நான்லாம் வைக்க மாட்டேன்ப்பா. ரொம்ப விசேஷமான நாட்களில் மட்டும்தான் வெத்தலை பாக்கெலாம் வைப்பேன். பூவும் அந்த மாதிரி அது பண்ணணுமா இது பண்ணணுமாலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பூ இல்லாமல் கூட நான் நிறைய நாள் சாமி கும்பிட்ருக்கேன். முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் கூட சில சமயம் சோதனைக்குன்னு கிடைக்காது. அப்போலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. அம்மா அது எல்லாத்தையுமே ஏற்றுக்குவா. யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்காம, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சுத்தமான மனசை மட்டும்தான் அம்மா எதிர்பார்ப்பாங்க. கூடுதலாக நம்மளோட திருப்திக்கு நாம் வீட்டையும் சுத்தமாக்கி நாமளும் சுத்தமாக்கி நல்லா அழகாக ஒரு சமையல் செஞ்சு சாமி கும்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான குறிப்பு ஒன்று சொல்கிறேன். எங்கள் ஊர் ஜெயங்கொண்டம், அங்கேருந்து சமயபுரத்துக்கு அமாவாசையிலலாம் வந்து நைட்டு தங்கியிருந்து காலையில் அம்மாவை பார்த்துட்டு ஊருக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா தீராத நோய், அதாவது ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, மன உளைச்சல், நமக்கு இருக்கிற தாங்கவே முடியாமல் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கோயிலில் வந்து தங்கி ஒரு இரவு படுத்து தூங்கிட்டு காலைல அம்மாவை வழிபட்டுட்டு ஊருக்கு போவாங்க. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்படி வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நகைகள்லாம் ரொம்ப அணிஞ்சிட்டு வராதிங்க. கூட வந்து பெரியவங்க யாராவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அப்படியே கண்ணை இருந்தால் கூட மாற்றி மாற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுட்டு தூங்குங்க. அம்மா கண்டிப்பாக அந்த இரவு உங்களுக்கு அற்புதம் பண்ணுவா. போக போக உங்களுடைய கஷ்டங்கள்லாம் பனி போல் வந்து வெயில்பட்ட பனி போல் வந்து கரைஞ்சி போயிடும். இது வந்து என்னோட சாட்சியம் கிடையாது, சொல்ல கேள்விப்பட்ட சாட்சியம். இது உண்மையும் கூட.
சொல்லுவாங்க, அம்மா என்னைய தண்டிச்சிட்டா, என்னைய சோதிச்சிட்டா அப்படின்னு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கப்பா. அந்த சோதனையை கொடுத்து உங்களை ஒரு சில விஷயங்கள்லேருந்து இதோட காப்பாற்றி வச்சிருக்கா அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். இதை தாண்டியும் பயங்கரமாக சோதிச்சா நம்மளாலலாம் தாங்க முடியாது. பெரிய கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த சின்ன கஷ்டத்தை கொடுத்து நம்மளை வச்சுருக்கான்னு நினச்சிக்கோங்க. மனமுருகி மன்றாடி அவளை கேளுங்க. அம்மா இப்படி சோதிச்சிட்டாலே, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு போகிறது நமக்கு தான் நட்டம். அவன் சமயபுரத்தம்மா சமயத்தில் நமக்கு காப்பாற்றுவாங்க. பேர்லேயே பொருள் இருக்குது இல்லைங்களா? அப்படின்னா உன்னையெல்லாம் சோதிச்சதே இல்லையா, நீ எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அப்படின்னு. என் வாழ்க்கையிலலாம் வெளியில் சொல்ல முடியாத அவ்வளோ ஒரு ரணமான வேதனைகள். நானாக இழுத்து விட்டுக்கிட்டது பாதி, தானாகவே வந்தது பாதி, மற்றவங்களால சேர்ந்தது மீதிங்கிற மாதிரி எனக்கெலாம் அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன் நான். அப்போல்லாம் நான் போய் அங்கே தான் உட்காந்து அழுவேன். அம்மா தான் ஒரு தடவையுமே என்னை மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி உங்களையும் கைவிட மாட்டாங்க. அம்மாவை எடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக எடுத்து கும்பிடுங்க. சமயத்தில் உங்களை காப்பாற்றுவாங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் மனப்பூர்வமாக எடுத்து கும்பிடுங்க. ஒரு தடவை பிடிச்சா அவங்கள விடவே கூடாது. சும்மா அந்த தெய்வத்தை கும்பிட்றாங்களே, அங்கே போய் கும்பிட்டு பார்ப்போமா, இங்கே போய் கும்பிட்டு பார்ப்போம்ங்கிற வேலையே கூடாது. ஃபஸ்ட்டு குலதெய்வம், அடுத்து இஷ்ட தெய்வம், அது ஒரே தெய்வம். என் தெய்வம் என்னோட சமயபுர மாரியம்மா.